ஸ்டேஜ் வரைக்கும் சாதகன் வளர்ற வரைக்கும் தாய்கிட்ட தந்தைக்கிட்ட எப்படி கட்டுப்பாட்டில் இருக்கணுமோ அந்த மாதிரி குருவோட கட்டுப்பாட்டிலே இருக்கணுமா. தாய் தகப்பனை விட்டு அகலக்கூடாது. ஏன்னு சொல்கிறது அப்படின்னா, தாயின் தகப்பனை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொருள் இல்லை, அதனால உயிரை கொடுத்தாச்சே அந்த பிள்ளைய வளர்த்துருவாங்களாம். அந்த மாதிரி குரு என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய காற்றை கொடுத்தே அந்த பிள்ளைய வளர்ப்பாராம். அதனால கொஞ்சம் அவசரப்படாமல், அங்கிட்டு இங்கிட்டு தவிராமல், அங்கிட்டு போய் பாஞ்சிடாமல், குதிச்சிடாமல், அந்த ஆசைப்பட்டுறாமல், உணர்ச்சி வசப்பட்டுறாமல் காக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே தியானம் பண்ணுற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசையை காட்டுவாங்கவா, கொய்யாப்பழத்தை காட்டுறேன், உனக்கு கொய்யாப்பழத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு தியானம் கிடச்சி நீ பெரிய ஆள் ஆயிரம், குண்டலினி எழும்பிடும் அப்படின்னா போகக்கூடாது. அப்போ எல்லா சூழல்லையும் எப்படி தாய் தந்தையை அரவணைப்போட கட்டுப்பாட்டில் இருக்கணுமோ அந்த மாதிரி குருவோட கட்டளை வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இதுக்கு தான் ராமகிருஷ்ணர் காளியை குருவாக ஏற்றுக்கொண்டு காத்திருந்தார். காளி சொன்னதாப்பா செய்வேன், நான் சித்தராகணும், சிவனாகணும், பக்தராகணும்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. காளி சொல்கிறாளா குதிக்கிறேன், காளி சொல்கிறாளா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான்ல, அதுதான் குரு பக்தி, அதுதான் குரு உண்மை, அதுதான் குரு சீடன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் பொருள்.